ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். எப்படின்னா பாருங்க, நிறைய பேரோட பர்த் டீட்டெயில்ஸ் சரியா இருக்காது. டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருக்கும், டைம் மிஸ்டேக்கா இருக்கும். அவர் பிறந்த டைம் டேட்டே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ராசி பலத்தை எப்படி பார்ப்பீங்க? ஸோ இது பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தப்பாகுது. அதனால நான் என்னன்னா, நாடி ஜோதிடம் படி, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி படி கை ரேகை வச்சு ஜாதகத்துக்கு மேட்ச் பண்றேன். ஸோ அப்போ நம்ம கை ரேகை போய் சொல்லாது. கையில் ரேகைகள் கையில ராசிகளும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு சரியான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். எப்படின்னா, வேலை எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும், இந்த எல்லா விஷயத்துக்குமே பதில் நாம பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி சொல்ல முடியும். இது நாடி ஜோதிடத்திலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாடி ஜோதிடம் படி இப்போ குரு கிரகத்தோட டிரான்ஸ்லேட் இருக்கு. அது எல்லா ராசிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குமா? அப்படி இல்லை. எப்படின்னா, நம்ம அது எவ்வளவு ஒரு ரவுண்ட்ல வருது. இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். இப்போ எத்தனை ரவுண்ட்ல அது இருக்கு உங்க ஜாதகம் படி? இப்போ உங்களுக்கு 24th இயர்னா அது 2வது ரவுண்ட் தாண்டி 3வது ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எப்படி நம்மோட லைஃப்க்கு அது எப்படி எஃபெக்ட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த ஜாதகம் நம்ம கைரேகை எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணி ரொம்ப அதுக்கு டைம் வேணும் அது பார்க்கறதுக்கு. சும்மா ஒரு ஜாதகம் கொடுத்தாலே 5 மினிட்ல எல்லாமே சொல்றாங்க. ஜாதகம் பார்த்த உடனே பெருசான பூஜை எல்லாம் சொல்றாங்க, ஜெம்ஸ்டோன் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே ஜோதிடத்துல இருக்கா? கண்டிப்பா இல்லை. புருஹத் பராசர ஓர சாஸ்திரத்துல வெறும் தானம் பத்தி, மந்திர ஜபம் பத்தி தான் இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது உண்மையான ஜோதிடத்தை நம்ம பார்க்கறதுக்காக இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்னோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ருச்சிக ராசி 2026 இந்த ஜூன் மாதத்துல இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குருவோடு டிரான்சிட், இந்த குரு கிரகம் இந்த சேஞ்ச் ஆகுது இல்லையா, கர்க்காடக ராசி. அது ரிச்சிக ராசியில பிறந்தவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா டைரக்டா அந்த குரு கிரகம் இந்த ருச்சிக ராசியை பார்க்குது. அந்த திருஷ்டி அந்த ருச்சிக ராசி மேல இருக்கு. இது ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு மிகப்பெரிய நல்லது. எப்படின்னா, அவர் சக்சஸ், அட் த சேம் டைம் அவர் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சரியாயிடும். நிறைய பேருக்கு ஹெட்ஏக் இருக்கும், மைக்ரேன் இருக்கும், ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கும், பேனிக் அட்டாக்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். இது கம்ப்ளீட்டா சரியாயிடும். அது நீங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். எப்படின்னா, யோகா பிராக்டிஸ் பண்றது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பாசிட்டிவான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணணும். அது விட்டுட்டு சும்மா சரியாகுதான்னு நம்மோடு எஃபர்ட் கூட இருக்கணும். ஒரு பிரச்சனையை சரியாகணும்னா குரு கிரகத்தோடு ஒரு திருஷ்டினால இது எல்லாமே நடக்கும். நவம பாவத்துல இருக்கிற குரு கிரகம், அதனால வெளிநாட்டுக்கு போற சான்சஸ் அதிகமாயிடும். வெளிநாட்டுக்கு நீங்க போவீங்க, அங்கே ஜாப் பண்ணுவீங்க, அங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க, நிறைய பேர் அங்கே செட்டில் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் ஜாதகத்துல கூட அது இருக்கணும். ஆனா இப்போ அந்த சான்ஸ் அதிகமாயிடும். ராஷ்யாதிபதியான செவ்வாய் 6வது வீட்டுல இருக்கு கண்டிப்பா எதிரிகள் மேலே உங்களுக்கு வெற்றி, சக்சஸ். அட் த சேம் டைம் உங்களுக்கு புரியாத அந்த சிச்சுவேஷன்ல நிறைய பேர் சத்ருகள் ஆயிடுவாங்க, எதிரிகள் ஆயிடுவாங்க. இத்தனை நாள் நல்லா இருந்தாங்க, இப்ப எதிரிகள் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு 7வது வீட்டுல இருக்க சூரியனால கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை. ஆனா நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற அலையன்ஸ் அதிகமா வரும் இந்த டைம் பீரியட்ல. சதுர்த்த பாவத்துல ராகு ஏதோ ஒரு காரணத்தினால படிப்புக்காகவோ இல்ல ஜாபுக்காகவோ நீங்க பிறந்த வீடு விட்டு போற சான்ஸ் அதிகமா இருக்கு இந்த டைம் பீரியட்ல. நிறைய பேர் சண்டே நடந்து பிரச்சனை வீடு விடுற அதிகமான சான்சஸ் இருக்கு. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். எது பிரச்சனை வந்தாலும் கூட ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கோங்க. சும்மா அவன் மனசுக்கு வர்றதெல்லாம் செய்யாதுங்க. இன்னொரு விஷயம் என்ன, தசமபாவத்துல கேத்துனால கண்டிப்பா உங்களுக்கு ஜாப்ல பிரச்சனை. ஒரு யாரும் ஒருத்தர் இருப்பாங்க, அவர் எப்படின்னா எதுவும் காட்டுக்க மாட்டாங்க, ஃபேஸ்ல நல்லாவே பேசுவாங்க, ஆனா இன்டைரக்டா ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நீங்க இப்ப பாப்பீங்க.
கேது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற ஒரு ஆள் அங்க இருப்பாங்க உங்க ஆபீஸ்ல, நீங்க வேலை செய்யற ஒரு இதுல. அது நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி அவர்கள் தூரமா இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை கொடுப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த ரிச்சகராசியில பிறந்தவருக்கு இருக்கு. குரு கிரகத்தோட ஒரு சுப கிரகத்தோட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதுனால ரிஷபராசி ரிச்சிகராசி அவர்களுக்கு வந்து இந்த இயர் பூரா இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு நல்ல வருஷமா நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாமே நல்லாவே நடக்கும். சக்சஸ் இருக்கும், இவருக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து ரிச்சிக ராசியில பிறந்தவருக்கு.